சர்க்கார் படத்தோட ஆடியோ லான்ச்ல நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து நிறைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. அதை தாண்டி வந்து ஒரு குட்டி கதை வந்து சொல்லியிருந்தாரு. அந்த கதையை பத்தி நிறைய பேர் வந்து பாசிட்டிவா வந்து சோசியல் மீடியால பேசினாங்க. நிறைய பேர் வந்து அதை பத்தி நிறைய விமர்சனங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வகையில ஆக்டர் அண்ட் காமெடியன் கருணாகரன் அவர்கள் வந்து அந்த கதையை பத்தி வந்து ஒரு விமர்சனம் கொடுத்திருந்தாரு. குட்டி கதை ஒன்லி ஃபார் லீடர்ஸ் ஆர் ஆல்சோ ஃபார் ஆக்டர்ஸ் ஆஸ்க் யுவர் ஃபேன்ஸ் டு நாட் பி அபியூசிவ் நண்பா நண்பி அண்ட் செக் இஃப் தே ஃபேன்ஸ் டு நாட் பி அபியூசிவ் நண்பா நண்பி அண்ட் செக் இஃப் தே லிசன் ப்ளீஸ் ஆஸ்க் தெம் not to be abusive and hateful. #peace bro அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாரு. அந்த இதுக்கு வந்து பல பேர் வந்து பல விதமாக வந்து அந்த கருத்தை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் ரீசெண்டாக ஆக்டர் கருணாகரன் அவர்கள் வந்து அவரோட ட்விட்டர் பேஜ்லேயே வந்து அதுக்கு பகிரங்க மன்னிப்பும் வந்து கேட்டிருக்கிறாரு. ஐ ஆக்சுவலி டோன்ட் ஹேட் எனி ஒன். ஐ ஃபீல் சாரி. ஐ ஷுட் நாட் ஹேவ் யூஸ்டு தட் வேர்ட் ஹேட். ஆக்டர் விஜயண்ணா ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஹீ நோஸ். ஐ எம் சாரி இஃப் ஐ ஹேவ் ஹர்ட் எனி ஒன் பை வேர்ட்ஸ் ஆன் சோஷியல் மீடியா. ஐ மீன் சாரி அப்படின்னு சொல்லி வந்து அவரோட கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ட்வீட் மூலிமா அவர் என்ன கருத்துக்களை சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து யாரையும் வந்து காயப்படுத்தணும்னு கிடையாது. அப்படி ஒருவேளை வந்து காயப்படுத்தி இருந்தா வந்து அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம விஜய் அண்ணா வந்து என்னோட ஃபேவரட். அது அவருக்கே வந்து தெரியும். ஒருவேளை நான் யாரையாச்சும் வந்து வார்த்தைகள் மூலியமா வந்து சோசியல் மீடியாக்களை வந்து புண்படுத்தி இருந்தா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அப்பாலஜி ட்வீட் வந்து போட்டதுக்கு அப்புறமா வந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவா வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. வி டாக்கீஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.